பிரைஸ் லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 18வது அதிகாரம் 28 மற்றும் 29 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். அறிக்கை செய்வோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மறுபடியும் சொல்லுவோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வருகிறோம். இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாவல், உம்முடைய பராமரிப்பு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்த வார்த்தையின்படி எங்களுக்கு நடக்கட்டும். அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலிக்கட்டும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் மனதில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் விலகுவதாக ஜெபிக்கிறேன். ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மாலே கர்த்தாவே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம். கர்த்தாவே, எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயிக்க மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாண்டி ஜெயித்து மேற்கொள்ள கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவருக்கும் இன்பமான நித்திரையை கொடுங்க. ஆண்டவரே, சமாதானத்தோடு கர்த்தாவை படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். காலையில் எழுந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உற்சாகத்தோடு எழுந்திருக்க பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய கிருபையினாலே தாங்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, கடன் பாரங்களோடு, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த இரவே கர்த்தாவே எல்லா காரியங்களும் மாறி போகட்டும். தெய்வீக சுகம், வேலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் கர்த்தாவே, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் காலையிலே உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். புதிய வாசல்கள் திறக்கட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமான நித்திரையை கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும் போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.